வீட்லேயும் கிச்சன்லேயும் மாறி மாறி வேலை செஞ்சாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியாமலே இருக்குதுங்க. அப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை தெரியப்படுத்துறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாளினி மார்னிங் குக்கிங். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முதல் டிப் என்னன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு பவுலில் மணல் தான் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டுக்கு வெளியே ரோட்லன்னு சும்மா சாதாரணமாக கிடைக்கக்கூடிய மணல் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ நான் இந்த மாதிரி வேஸ்ட்டான ஒரு செராமிக் டீ கப் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இந்த டீ கப்பில் 3/4 பாகம் வரைக்கும் இந்த மணலை நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். இது எதுக்காகன்னு யோசிப்பீங்க. இந்த ஐடியா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணுங்க. ஏன்னா எப்போனாலும் இது நமக்கு தேவைப்படலாம். இப்போ நான் இதை ஃபில் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணுங்கிறதுக்காக ஒரு கண்ணாடி பவுலில் இதே மாதிரி மணல் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக நான் 2 பவுலில் காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த டீ கப்பில் மட்டுமே இதை யூஸ் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் அடுத்து எடுத்துருக்கிறது தண்ணிங்க. இதுக்கு நீங்கள் குடிக்கிற தண்ணி தான் ஊற்றணுங்கிற எந்த அவசியமும் இல்லைங்க. உப்பு தண்ணி கூட இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணியை நல்லா இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிடுங்க. ஊற்றும் போது மணலோட ஓரப்பகுதியில் ஊற்றுங்க. இப்போ நான் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் விட்டுருக்கேன். அதாவது பூரி அப்பளமெல்லாம் சுட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெயை 2-3 வாட்டி சூடு பண்ணதுக்கப்புறம் மிச்சமாகிற எண்ணெய் தாங்க இது. அந்த எண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு 2 பாத்திரத்துலையும் விட்டுருக்கேன். இப்போ மீதி இருக்கிற எண்ணெயை இந்த மாதிரி ஒரு பஞ்சில் நல்லா முக்கி எடுத்துட்டு இந்த மாதிரி இயர்பட்ஸோட ஒரு முனையில் இதை நான் சுற்றிக்க போகிறேன். நல்லா இதை இந்த மாதிரி இயர்பட்ஸோட பாதி வரைக்கும் நான் சுற்றி வச்சுருக்கேன். இதே மாதிரி 2 இயர்பட் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கேன் அந்த பவுல் குட்டிங்கிறனால அந்த இயர்பட்டை கட் பண்ணிவிட்டு இதில் வச்சுருக்கேன். கரெக்டாக நம்ம எண்ணெய் விட்டுருக்க அந்த பஞ்சு வரைக்கும் அந்த தண்ணியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம எண்ணெய் விட்டுருக்க அந்த இடத்துல தான் இந்த குச்சியை நீங்கள் சொருகணும். நான் இயர்பட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சாதாரண ஒரு குச்சி கூட பயன்படுத்தலாம். இப்போ இதில் நெருப்பு பற்ற வச்சு இதை எரிய விடலாங்க. இது எதுக்காகனா நம்ம வீட்டில் கரண்ட் எதுவும் போயிடுச்சுன்னா அந்த டைமில் மெழுகுவர்த்தி இல்லாமல் இருக்கும்போது இதை நீங்கள் பயன்படுத்தலாம். எல்லா ரூமுக்கும் சில நேரம் மெழுகுவர்த்தி பத்தாமல் இருக்கும். அந்த மாதிரி டைம்லையும் நீங்கள் இது போல் 2-3 பவுலில் நெருப்பு எரிய விட்டு நம்ம வீட்டை நல்லா வெளிச்சமாக ஆக்கலாங்க. கண்ணாடி பவுலில் நம்ம பயன்படுத்தும் போது இது ரொம்ப அழகாக இருக்குங்க. இது ஒரு அழகுக்காகவும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஹேண்டில் வச்ச கப் யூஸ் பண்ணும்போது ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த எண்ணெய் குறைஞ்சது உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே நின்று எரிஞ்சதுங்க. இந்த மாதிரி மெழுகுவர்த்தி இல்லாத டைமில் வேஸ்ட்டான எண்ணெய் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டை நீங்கள் வெளிச்சமாக்கலாங்க. இது ஒரு சிம்பிளான ஐடியா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேவைப்படலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்தது, நம்ம வீட்டில் முருங்கைக்காயெல்லாம் சமைக்கும் போது இந்த பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அது என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் சாம்பார், புளிக்குழம்பு, காரக்குழம்பு, சில பேர் மீன் குழம்புக்கு கூட முருங்கைக்காயை வெட்டி போடுவாங்க. அது போல் போடும்போது ஒரு காய் வெந்திருக்கும், இன்னொரு காய் ஒழுங்காக வேகாமல் இருக்கும். இதை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு இது போல் செஞ்சுக்கோங்க. நீங்களே பாருங்கள், நல்ல மெலிசான சின்ன காய் ஒன்று இருக்குது, இன்னொரு பக்கம் இந்த காய் நல்லா தடிமனாக குண்டு குண்டுன்னு இருக்குது. இந்த மாதிரி 2 காயும் நம்ம ஒன்றா போடும்போது காய் ஒரு சிலது இருக்கும். இது தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி முருங்கைக்காயை நீங்கள் 2ஆக பிளந்து எடுத்துருங்க. சில பேர் நடுவில் மட்டும் கீரல் போட்டுட்டு வேக போடுவாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வெட்டி எடுத்துட்டு இதை நீங்கள் குழம்புல போடும்போது இதோட சாறு நல்லா அந்த குழம்புல இறங்குங்க. எங்கள் அம்மாலாம் இப்போ வரைக்கும் இது போல தான் முருங்கைக்காயை வெட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டதுக்கு, இது போல் செய்யும்போது குறைவான முருங்கைக்காய் போட்டாலே போதுங்க. குழம்புல அந்த முருங்கைக்காயோட வாசனை, அந்த டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இறங்கும். அதனால முருங்கைக்காய் கம்மியாக இருந்தாலும் இல்லை முருங்கைக்காய் வேக மாட்டேங்கிறதுனால இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது, நம்ம வீட்டில் புட்டு செஞ்சோன்னா அரிசி மாவில் தான் செய்வோம். சில பேர் ராகி மாவில் செய்வாங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்களுக்கு நல்லாவே வெயிட் கெயின் ஆகும். இது போல் அரிசி மாவு கூட கொஞ்சமாக நீங்கள் ராகி மாவையும் கலந்துட்டு அதில் புட்டு வேக வைங்க. எப்பயும் நீங்கள் சுடு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக காய்ச்சின பாலையும் சேர்த்துக்கோங்க. இது போல் செய்யும்போது ரொம்ப நேரத்துக்கு அந்த புட்டு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாதிரி மாவு நீங்கள் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி புட்டு செஞ்சு பாருங்கள். அடுத்த டிப்பு, ஒரு சில நேரம் ஒரு சில வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதுளம்பழம் சாப்பிட பிடிக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் நான் மாதுளம்பழம் ஜூஸர் இல்லாமல், மிக்ஸி இல்லாமல் எப்படி ஜூஸ் போடுறதுன்னு ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் ஜூஸ் போட்டிருப்பேன். மீதி இருக்கிற அந்த சக்கையை தான் இப்போ நம்ம பயன்படுத்த போகிறோம். எப்பயும் இந்த சக்கையை தூக்கி போடாதீங்க, இதுலேயும் நிறைய சத்து இருக்குது.
இதை குழந்தைங்க சில நேரம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நம்ம இது போல் செய்கிறோம். இப்போ நான் ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதுளம் பழத்தோட அந்த சக்கையை எடுத்துக்கிறேங்க. இப்போ இந்த சக்கை நான் நல்லா 2 கைப்பிடி அளவு இருக்குது. இது கூடவே நீங்கள் வெள்ளை சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 4-5 போல் புதினா இலைகளையும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பழம் மூழ்கிற அளவுக்கு நம்ம குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பாத்திரத்தை அப்படியே அடுப்பில் வச்சு சூடு பண்ண போகிறோம். இதை சூடு பண்ணி நல்லா ஒரு கொதிக்கணுங்க. நல்லா சூடாகி கொதிச்சதுக்கப்புறம் இந்த தண்ணியோட கலர் லேசாக இந்த மாதிரி பிங்கிஷாக இருக்கும். இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் பயன்படுத்தணும், சூடாக பயன்படுத்தக்கூடாது. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஆறின இந்த சாரை நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இதை வேறொரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன், நான் மிக்சிங்காக. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க மாதுளம் பழத்தோட அந்த திக்கான ஜூஸையும் இது கூட கலந்துக்க போகிறோம். இப்போ இதை நம்ம ஸ்டோர் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால இதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பாதி எலுமிச்சை பழசாரை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம வீட்டில் சாட் மசாலா இருந்ததுன்னா இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்ததுன்னா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு தூளையும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லாவே தூக்கி கொடுக்கும். அடுத்தது நம்ம ஃபுட்டெல்லாம் கடையில் வாங்கணும்னா இந்த மாதிரி டப்பா கிடைக்கும். அந்த டப்பாவோட மூடி தான் எடுத்திருக்கேன். மூடியோட நடுப்பகுதியில் சின்னதாக கத்தி ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கீரல் போட்டு விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான ஐஸ் மோல்ட் ரெடி ஆகிடுங்க. இதில் நான் ஐஸ்கிரீம் குச்சியை இந்த மாதிரி சொருகி விட்டுக்க போகிறேன். அவ்வளோதாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற டம்ளர் இருந்தால் போதும். நம்ம கடையில் போய் ஐஸ்கிரீம் மோல்டெல்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. வெயில் காலம் வந்துடுச்சிங்க. குழந்தைங்க ஐஸ்கிரீம் ஐஸ் எல்லாம் கேட்டு அடம் பிடிப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு, மாதுளம்பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இது போல் மாதுளம்பழ ஐஸ் செஞ்சு கொடுக்கலாம். பாப்சிக்கல்னு சொல்லுவாங்க. இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்தோன்னா நம்மளோட இந்த மாதுளம்பழ பாப்சிக்கல் ரெடி. இதில் புதினா சாட் மசாலாலாம் போட்டிருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் சளி பிடிக்காது. கடையில் ஐஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். உங்களுக்கும் ஒரு மன திருப்தி இருக்கும். குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்க போகிறது லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. கம்ஃபர்ட்டை துணிகள் வாசனைக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி 3 விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம். அது என்ன 3 விஷயம்னு இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கம்ஃபர்ட் கூட நம்ம ஒரு பொருளை கலக்கணுங்க. அந்த பொருள் என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிற குக்கிங் ஆயில் தான். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த கம்ஃபர்ட் லிக்விட் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம வீட்டில் நான் ஏற்கனவே சொன்னா போல் பூரி, வடை, அப்பளமெல்லாம் பொரித்து 2-3 முறைக்கு மேலே பயன்படுத்தின அந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம எண்ணெயை திரும்ப திரும்ப ரீஹீட் பண்ணக்கூடாது. அப்படி செய்யும்போது கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ரீஹீட் பண்ண முடியாத எண்ணெய் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த கம்ஃபர்ட்டோட சேர்த்துருக்கேன். எப்பயும் இந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வேலைகளுக்கு பயன்படுத்திக்கலாங்க. இப்போ இந்த எண்ணெயை நம்ம கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த கம்ஃபர்ட்டோட சேர்த்து கலந்துக்க போகிறோம். எண்ணெயோட இந்த கம்ஃபர்ட்டை நல்லா இது போல் கலந்து எடுத்துருங்க. இப்போ நம்மளோட இந்த லிக்விட் யூஸ் பண்ணி 3 விஷயங்கள் செய்ய போகிறோம். இதை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு காட்டன் துணி வேணும். இந்த துணியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த லிக்விடை கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. இப்போ நான் செய்ய போகிற முதல் வேலைக்கு இந்த துணி யூஸ் பண்ணுறேன். நம்ம 3 விதமான வேலைகள் செய்ய போகிறோம். அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வேறு துணிகள் பயன்படுத்திக்கோங்க. நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த ஒரே துணி யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணல. 3 விதமான இடத்துக்கும் 3 விதமான துணிகள் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம முதல்ல க்ளீன் பண்ண போகிறது நம்ம பாத்ரூம் ஏரியாவில் இருக்க இந்த கதவு தாங்க. இந்த கதவோட பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா உப்புக்கரை படிஞ்சு அந்த இடமே இந்த மாதிரி அசிங்கமாக இருக்கும். நீங்களே பாருங்கள், இந்த உப்புக்கரை படிஞ்சு பார்க்கவே மஞ்சளாக ஒரு மாதிரி அழுக்காக அசிங்கமாக இருக்குது. இந்த மாதிரி இடத்த நம்ம க்ளீன் பண்ணணும்னா நம்ம கை வலிக்க சோப்பு லிக்விட்லாம் போட்டு தேய்க்கணும். அப்படிலாம் இல்லாமல் நம்ம ரெடி பண்ண கம்ஃபர்ட் எண்ணெய் கலந்த கலவையை ஒரு துணியில் தொட்டுட்டு நீங்கள் தேய்ச்சாலே போதும். பாருங்கள், நான் லேசாக தான் தேய்ச்சிருக்கேன். அந்த மஞ்சள் கலந்த உப்புக்கரை அப்படியே உறிஞ்சி வருது. இப்போ நீங்களே பாருங்கள், இந்த கதவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். அடிப்பகுதியில் அந்த கதவு பிஞ்சு இருக்கிறதுனால அந்த இடத்த நான் க்ளீன் பண்ணல, நான் கையில் குத்திடும். மேல் பகுதியில் மட்டும்தான் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களே வித்தியாசம் பாருங்கள். உங்கள் வீட்டு பாத்ரூம்லையும் இது போல் உப்பு கரை படிஞ்சு கதவு அசிங்கமாக இருந்தால் இதை உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2வது ஐடியா, நம்ம குழந்தைங்க ஹஸ்பண்டெல்லாம் இந்த மாதிரி ஷூ யூஸ் பண்ணுவாங்க. அப்படி அவங்க ஷூவுக்கு பாலிஷ் நம்ம வீட்டில் தீந்து போயிடுச்சுனாலோ இல்லை பாலிஷ் இல்லை அப்படின்னாலோ சிம்பிளாக நீங்கள் இந்த லிக்விட் ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா இதை நம்ம ஷூ பாலிஷாக பயன்படுத்தலாம். இதில் 2 விஷயம் இருக்குது. எண்ணெய் போட்டு பூசுறதுனால இதில் மண் தூசெல்லாம் ஒட்டுமோன்னு யோசிப்பீங்க. அப்படி இல்லை, அந்த மாதிரி அந்த எண்ணெயோட பிசுப்பு தெரியாமல் இருக்க தான் கம்ஃபர்ட் பயன்படுத்தியிருக்கோம். கம்ஃபர்ட் யூஸ் பண்ணி நம்ம துடைக்கிறதுனால நம்ம ஷூ நல்லா வாசனையாக இருக்கும். இதனால
நம்ம ஷூ ரேக்லலாம் வைக்கும்போது எந்தவித பூச்சி பொட்டும் இந்த ஷூக்குள்ளே போகாது. அது மட்டும் இல்லைங்க, ஷூக்கு நல்ல ஒரு பாலிஷும் கிடைக்கும். நீங்களே வித்தியாசம் பாருங்கள் 2 ஷூவும் எப்படி இருக்குன்னு. முதல்ல போட்ட ஷூ நல்லா பளபளன்னு இருக்குது. உங்கள் ஷூ எப்பயும் வாசனையாக இருக்கணும்னாலும் இல்லை உங்ககிட்ட ஷூ பாலிஷ் இல்லைனாலும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம வீட்டில் இருக்க மரக்கதவு, மர பீரோ, மரக்கட்டில்னு மரத்திலான எந்த பொருளாக இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி நம்ம பூசி விடலாங்க. இந்த லிக்விட் பயன்படுத்தும் போது கதவு பீரோவில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே போகுங்க. நம்ம கதவுக்கு நம்ம வார்னிஷ் போட்டால் எப்படி ஒரு பளபளப்பு பாலிஷ் கிடைக்குமோ அது போல் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வாசனைக்கு கதவில் கரையான் போன்ற பூச்சிலாம் பிடிக்காமலும் பார்த்துக்கும். இதை மாதம் ஒரு முறை செஞ்சாலே போதுங்க, உங்கள் கதவு புதுசாக இருக்குங்க. எப்பயும் பாலிஷ் பண்ண மாதிரி பளபளன்னு இருக்கும். கரையான் போன்ற பூச்சி போட்டும் பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கம்ஃபர்ட்டாக ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி கலந்து பாருங்கள். ரொம்ப பயனுள்ள ஐடியா. இன்றைக்கி நான் சொன்ன இந்த ஐடியாக்களில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறையா பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.